ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி. நருட்டோ ஷிப்டோட 368வது எபிசோட் பார்க்க போகிறோம். எபிசோடு உண்மையிலே தாறுமாறாக இருக்கும். வீடியோக்கு ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டி விட்டு வந்து பாருங்கள். வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோ கிளப்பலாம். லாஸ்ட் எபிசோடில் ஆஷிரா அவங்க அப்பா ஒருவேளை உனக்கு அவன் மேலே டவுட் வந்துச்சு அப்படின்னா அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நல்லா தெரியுமாப்பா, நிஜமாலுமே அவன் உச்சிக்க கிளான் தானா அப்படின்னு சொல்லி ஆஷிரமா கேட்க, ஆமாடா அவங்க கிளான் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ஒருவேளை அவனுக்கு நீ செஞ்சுக்கலான்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் நம்ம வில்லேஜுக்குள்ளே வந்து நம்மளுடைய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் அப்பா அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. டேய், அந்த உச்சிகா கிளானில் இருக்கிறவனுங்க தான் நம்ம உன் தம்பியை கொண்டானுங்க. உன்னை ஏமாற்றி நம்ம கிளானுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னா செஞ்சு கிளானுக்கே பெரிய ஆபத்து அது. சரி, நீ வேலையாக மாட்ட பழகுது, நீ முன்னாடி போவோம், பின்னாடி நானும் டோபிராமாவும் வரோம். என்ன ஓகே தானே? சரிப்பா. நாளைக்கு ஆஷிராமாவை மாதுரா பார்க்கும்போது மாதுரா போட்டு தள்ளுறதுக்காக அவங்க அப்பாவும் டோபிராமாவும் கூடயே வராங்க. என்னடா பண்ணுறது, இப்போ மாதுராவுக்கு நம்மளால ஆபத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆஷிராமா வச்சுட்ருக்கான். எப்பவும் போல் மாதுராவும் ஆஷிராமாவும் அந்த நதியில் மீட் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் மூஞ்சிலும் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. சரி ஓகே, அப்பவும் போல் கல்லை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதுரா அந்த கல் தூக்கி போட ஆஷிராமாவும் தூக்கி போடுவான். அவங்க ரெண்டு பேரும் கல்லை மாற்றிக்கிட்டோடனே சரி ஓகே எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மாதுரா அந்த இடத்த விட்டு எஸ் ஆகுறான். சரி ஓகே எனக்கும் புரியுது, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆஷிராமா எஸ் ஆக அப்போதான் இவனுக்கு ரெண்டு பேரும் கல்லையும் மாற்றி மாற்றி எழுதியிருப்பானுங்க. ஏன்னா சரி என்னடா எழுதியிருக்கான்னு பார்த்தா மாதுரா இந்த இடத்த விட்டு ஓடு அப்படின்னு போட்டிருப்பான். ஆஷிராமா இந்த இடத்துல ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். இவனுக்கு ரெண்டு பேர் பிரிஞ்சு போக ஆஷிராமா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் சொல்லிட்டான் பொழுது மாதுரா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு ஓடும்போது இதுக்கப்புறம் வேலையாகாத ஆஷிராமா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி வாடா டோபிராமான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் களத்தில் இறங்குறாங்க. பார்த்தா மாதுரா அவங்க ஃபேமிலி இறக்கி வச்சிருப்பான். பூசுமா செஞ்சு, நான் இதை எதிர்பார்க்கல, பரவாயில்லையே. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் டாஜிமா உச்சிகா அப்படின்னு சொல்ல ஈசுனா கேட்குறான், நீ தானே டோபிராமா, இப்போ நீ தானே ஈசுமா அப்படின்னு சொல்லி டோபிராமா கேட்க பூசுமா செஞ்சும் சாஜிமா உச்சிகாவும் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கானவங்க, ஈக்குவலானவங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியாது. இவங்க இது வரைக்கும் எந்த போட்டியிலுமே தோத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆஷிராமா மாதுராவும் ப்ளீஸ் நிறுத்துங்க, வேணாம் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அவ்வளோதான், ரெண்டு பேரும் சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக சண்டை போட்டுப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஈக்குவலாக தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரோட எய்முமே அவங்கவுங்க எதிரியோட பசங்களை கொள்றது தான் இருக்கும். பார்த்தா உச்சிகா டோபிராமா மேலே வீச ஆஷிராமா அவங்க அப்பா ஈசனாமி மேலே கத்தி தூக்கி வீச ரெண்டு பேர் மேலேயும் கத்தி விழ போகும்போது ரெண்டு கல் வந்து தடுக்குது. மாதுராண்ட ஆஷிராமா தான் தடுத்துருப்பாங்க. அவனுங்க ரெண்டு பேரும் அவனுங்க தம்பியை காப்பாற்றினோடனே மாதுராவும் ஆஷிராமாவும் அந்த இடத்துல வந்து நிற்க மாதுரா என் தம்பி யாரையும் கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதே தான்டா இங்கேயும். சரி ஓகே ஆஷிராமா, நம்ம நிறைய பிளான் போட்டு இந்த ஃப்யூச்சரில் இது பண்ணலான்னு இருந்தோம், எல்லாமே இப்போ சொதப்பிடுச்சு, இதுக்கப்புறம் அதெல்லாம் கனவாகவே போயிடும், என்னை மன்னிச்சிடு ஆஷிராமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ மாதுரா அவங்க அப்பா சரி ஓகேடா இவனுங்களை போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை வேணாம், நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம், இப்போ நம்ம சண்டை போடுறோன்னா நம்ம 3 பேர் இறந்துருவோம், ஏன்னா ஆஷிராமா என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல ஈசனா பார்க்குறான், நான் உங்களை விட ஸ்ட்ராங்கா? ஆஷிராமா டேய் என்னடா இப்போ இப்படி விட்டுட்டு போனால் எப்படிடா, நம்ம கனவெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிராமா கத்த அதெல்லாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காத, நீ செஞ்சு நான் உச்சிகா ஞாபகம்ல செஞ்சு உச்சிகா கல்யாணம் சேர்ந்த நிறைய பேர் கொண்டு இருக்காங்க, அதேமாதிரி உச்சிகா கல்யாணம் சேர்ந்தவங்களும் செஞ்சு நிறைய பேர் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஷிராமா அவன் தம்பிங்களாம் இறந்து போனதை யோசிச்சு பார்க்குறான். இதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த மீட்டிங் பேட்டில் ஃபீல்டில் தான் இருக்கும். ஆஷிராமா செஞ்சு நான் தாண்டா மாதுரா உச்சிகான்னு திரும்ப ஷரிங்கனை ஓகன் பண்ணியிருப்பான். பா அங்கே பாருங்கப்பா அண்ணனை, அவன் ஷேரிங்கனை ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பரவாயில்ல, அந்த செஞ்சு பழகிட்ட பழகிறதுக்கு அவங்க ஊர் சேர்ந்த விஷயங்கள்லாம் தெரியலனாலும் நம்ம பையன் ஷரிங்கனை வெக்கெண்ட் பண்ணியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவங்க அப்பா. ஆஷிராமா சொல்கிறான், எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு ஷரிங்கன்றது எந்த மாதிரியான சூழ்நிலையில் அவைக்கணும் ஆகுன்றது. அதுக்கடுத்து நாட்களும் போகுது. இவனுங்க எப்பப்பெல்லாம் பார்க்குறானுங்களோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. எங்களுடைய உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அவன் மறந்துட்டான். நாட்களும் போய்கிட்டே இருந்துச்சு, சண்டையிலே தான் எங்கள் வாழ்க்கையும் போச்சு. அப்படியே காலங்களும் போக ஆரம்பிச்சிச்சு. என் கிளானுக்கு நான் லீடரானா, அவன் கிளானுக்கு அவன் லீடரானா. நாங்கள் நினச்ச இடத்துக்கு வந்துட்டோம், ஆனால் எங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண தான் முடியல. அதுக்கப்புறம் ஒரு பேட்டில் நடக்க ஆஷிராமாவும் மாதுராவும் வேறு லெவலில் சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் ஈக்குவலாக இருப்பாங்க. ஆஷிராமா விட்டுட்டையெல்லாம் யூஸ் பண்ணுவான். சரிங்க அண்ணனுங்க சண்டை போகிறானுங்க பார்த்தோன்னா அந்த பக்கம் தம்பிங்க சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அங்கே அவனுங்க சண்டையில் ஈசனா திடீர்னு கெஞ்சிட்ஸு போட்டு அடிச்சு டோபிராமா பறக்க விட டோபிராமா கீழே விழுந்து கிடக்க ஃபயர் ஸ்டைல் வச்சு அட்டாக் பண்ண டோபிராமா வாட்டர் ஸ்டைல் வச்சு அட்டாக் பண்ணுவான். தண்ணி நெருப்பு பட்டதில் அந்த இடமே புகையாயிடும். குணாய் தூக்கி வீச டேய் யாரா அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கேன், இந்த குணாயெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாதுறேன், ஷரிங்கன் மாதிரி இந்த பனியில் கூட என் கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அங்கே எப்படிச்சு மார்க் வச்சிருப்பான், ஃப்ளையிங் ரேஜின் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி ஒரே சிவ ஈசனா ஒரே வெட்ட ஈசனா கதையே முடிய போகுது. மாதுரா என்னடா ஆச்சு ஈசனா அப்படின்னு சொல்லிட்டு கத்த மாதுரா வேறு வழியில் சரி இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தப்பிச்சு போக ட்ரை பண்ண ஆஷிராமா குறுக்க வந்து விட மாட்டான். டேய் மாதுரா, உனக்கே தெரியும் என்னுடைய கனவு என்னன்றது, நீ என்ன நினைச்சாலும் என்னை தோக்கடிக்க முடியாது, ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரி நீ நானும் ஒன்று சேர்ந்தா அந்த வில்லேஜை உருவாக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆஷிராமா. ப்ளீஸ்டா என்னை நம்புடா, நம்ம உச்சிக்காக்கலான்னு செஞ்சுக்கலான்னு இணைஞ்சிச்சு அப்படின்னா யாருமே நம்மளை எதுவுமே பண்ண முடியாது, நம்ம நினச்ச மாதிரி ஒரு வில்லேஜை உருவாக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஆஷிராமா பேசிட்டு ப்ளீஸ்டா என் கூட சேருடா அப்படின்னு சொல்லி கையை நீட்ட அண்ணா நீங்கள் அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசனா சொல்லுவான். அதெல்லாம் பழசெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். ஈசனா நீங்கள் அவன் பேச்சை கேட்காதீங்க, உச்சிக்காக்கலான்னு சேர்ந்து எத்தனை பேருக்கு ஒன்று இருக்கான் பாருங்கள், சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்ல மாதுராவும் சுற்றி பார்ப்பான், நிறைய பேர் கொண்டு இருப்பான்.
மாதரா உடனே அந்த இடத்துல ஸ்மோக் பாம்பை போட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவான். அவ்வளோதான், மிச்சி மீதி உச்சிக்கலான்னு இருக்க எல்லாரும் சரண்டர் ஆகிடுவானுங்க. இந்த இடத்துல மாதரா என் பேச்சு கேட்டு நம்ம கூட சேருவான்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆசிரமா சொல்லிட்டு இருப்பான். ஈஸ்வராவை எடுத்துட்டு வந்து படுக்க வச்சுட்டு மாதரா பார்த்துட்டு இருப்பான். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா மாதராவோட தம்பி இறந்துட்டு இருப்பான். மாதரா அந்த எமோஷன்லயே இன்டர்னல் மங்கைக்கு ஷேரிங்கன்னு அவைக்கன் பண்ணியிருப்பான். மாதரா திருப்பி சண்டை போட வர, என்னடா இங்க சரி உன் தம்பி எங்க அப்படின்னு சொல்லி டோபிராமா கேட்க, அவன் லாஸ்ட் போட்ட சண்டையில நீ அவனை கொன்னுட்ட அப்படின்னு சொல்ல, இவனுக்கு 2 பேரும் ஷாக்ல இருக்கும்போது அவன் போறதுக்கு முன்னாடி அவனுடைய பவரை எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மாதரா பார்த்தா இன்டர்னல் மங்கைக்கு ஷேரிங்கன்னு காட்டுறான். சண்டையை முடிச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன்டா, உச்சிக்கல எனக்கு பெரிய ஆபத்துரா இதனால அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. மாதரா எதையும் கேட்குற மாதிரி இல்லை, சரி நான் முடிக்கிறேன்டா சண்டைன்னு சொல்லி இன்டர்னல் மங்கை கிஷனை யூஸ் சோசனோவை போட எல்லாம் ஷாக்கில் இருப்பானுங்க. ஆசிரமா ஸ்டைல் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். இன்னும் மாதரா அவ்வளோதான், நான் இன்டர்னல் மங்கை கிஷனை நான் அவைக்கன் பண்ணிட்டேன், இந்த மேட்ச்சில் நான் தான்டா வின்னுன்ற மாதிரி நினச்சி சண்டை போட ஆரம்பித்தான். ஆசிரமா நீ எதனா எடுத்துகிட்டு வான்ற மாதிரி உட்ஸ்டைல் வச்சு அவனை லாக் போட்டிருப்பான். மொத்தத்துக்கு அவன் ஃபாரஸ்ட் மாதிரி உருவாக்கி அந்த ஃபாரஸ்ட்டில் பாய்சன் கேஸை வேறு பாரி போட்டுருவான். மாதராவால் மூச்சு கூட விட முடியாது. மாதரா வேணடா சண்டே இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரமா கத்த, ஓ சண்டே முடிச்சுக்கணுமா, அப்போ எதுக்காக என் தம்பியை கொன்ன, அவன் கம்மனே இருக்கவே நீங்கள் தானடா என் தம்பியை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகி பர்ஃபெக்ட் சூசனோ போடுவான். டோபிராமா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. ஆசிரமா மட்டும் சும்மாவா உட்கோலம் ஜிட்ஸுவை போட்டு இறக்கி மாஸ் காட்ட, 2 பேரும் ஆப்போசிட்ல மாசா சண்டை போட ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் மாதரா பர்ஃபெக்ட் சூசன், இன்னொரு பக்கம் உட்டன் கோலம் ஜிட்ஸு. இவனுங்க 2 பேரும் பயங்கரமாக கத்திட்டே சண்டையை ஆரம்பிக்க ஆசிரமாவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆசிரமா அட்டாக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆசிரமாவும் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாரு. பட் பனியில் ஒன்றுமே தெரியாது. என்னடான்னு பார்த்தா மாதரா அந்த கையை லாக் பண்ணி அந்த உட்டம் கோலம் ஜுட்ஸுவே அப்படியே சுற்றி வீசுகிறான். ஆசிரமா பறந்து போய் விழுறான். அப்புறம் மாதரா ஸ்வாட் எடுக்க, அப்படியே மாதரா அந்த ஸ்வாட் எடுத்து மாசம் நடந்து வந்துகிட்டு இருக்க. மாதரா நம்ம 2 பேரும் சின்ன வயசுல என்னென்ன பேசணும் என்னென்ன பண்ணோம் ஞாபகம் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆசிரமா என்னடா நீ பழைய பருப்பை என்ன அரைச்சிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் சின்ன வயசுலேயே முடிஞ்சு போன விஷயம்டா அப்படின்னு சொல்லி மாதரா அவனை அட்டாக் பண்ண கத்தியை வீச ஆசிரமாவும் செம்ம டென்ஷன் ஆகிட்டான். மாதரா அப்படின்னு சொல்லி ஆசிரமா அட்டாக் பண்ண வர, ஆசிரமான்னு சொல்லி மாதரா அட்டாக் பண்ண வர 2 பேரும் அடிச்சு அடியில் அந்த இடமே புகை மட்டுமாயிடும். சரி லாஸ்ட்டில் என்னதான் நடந்துச்சுன்னு பார்த்தா ஆசிரமா தான் ஜெயிச்சிருப்பாரு. பாவம் மாதராவால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி சண்டை போட்டு விழுந்து கிடப்பான். இந்த இடத்துக்கு டோபிராமா வந்து, நீங்கள் வழிவிடுங்கண்ணா நான் இவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து குத்த வர, மாதரா நீ காலிடா அப்படின்னு சொல்லி டோபிராமா மாசா குத்த வர, கம்முனுறா பைத்தியம், நான் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இப்போ கொண்டாதான் உண்டு, இவன் திருப்பி சண்டை போட்டு எதிர்ப்பான் அப்படின்னு சொல்லி டோபிராமா சொல்ல, அவனை என்ன தவிர யாரையும் தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆசிரமா முறைக்க, அந்த பார்வை பார்த்தோன்னே டோபிராமா சரி ஓகே என்ன மன்னிச்சிருவானா அப்படின்ற மாதிரி அமைதியாயிடுவான். ஆசிரமா நீ எனக்கு கொன்னுடு, என் கதை தான் முடிஞ்சு, நான் தான் உங்கள்கிட்ட தோத்துட்டேன், உன் கையால் இறந்து போனா அது எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லி மாதரா சொல்லிட்டு இருக்க. இப்போ நான் உன்னை கொன்னேன் அப்படின்னா இது இந்த வில்லேஜுக்கும் சரி உங்கள் கிளானுக்கும் சரி பெரிய ஆபத்து தான். உச்சிகா கிளான் லீடரான உன்னை நான் கொன்னேன்னா அடுத்து உச்சிகா கிளானுக்கு ஒருத்தன் லீடர் ஆவான். திருப்பி செஞ்சு கிளானுக்கு உச்சிகா கிளானுக்கு பகை நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பேசுன மாதிரி நம்ம அந்த வில்லேஜ் உருவாக்கணும்னா நம்மளுக்குள்ளே இந்த சண்டைலாம் வானடா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா சொல்லிட்டு இருப்பான். நீ சொல்கிறதெல்லாம் சின்ன வயசில் பேசுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், ப்ராக்டிக்கலாக சரி வராது. நான் அப்போ உங்கள்கிட்ட பேசின விஷயமே என்ன, என் தம்பியை நான் ப்ரொடெக்ட் பண்ணுன்ற விஷயம் தானே. இப்போ என் தம்பியே இல்லை, அவனையே நீங்கள் தான் கொன்னீங்க, எனக்கெல்லாம் அவங்க மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு மாதரா சொல்ல, இப்போ நீ எங்களை நம்பணும்னா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசிரமா கேட்க, ஓ அப்படியா சரி நான் உன்னை நம்புகிறேன், அதுக்கு பதிலாக உன் தம்பியை கொன்னுடு, இல்லைனா நீயே உன்னை குத்தின்னு செத்துரு அப்படின்னு சொல்லி மாதரா சொல்ல, அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் என்னடா அவன் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. நான் அப்பயே சொன்னால அவன் லூசு பையனா, அவன் இங்கேயே கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி டோபிராமா சொல்ல, அப்பயே சொன்னால இங்கே பாரு அவன் என்ன சொல்கிறான், ஒன்று நீ சாகணுமா இல்லை நான் சாகணுமா, என்ன அவன் பேச்சு கேட்டு போனி அப்படியே ஒன்று குத்திப்பியா இல்லை என்ன குத்திடுவியா அப்படின்னு சொல்லிட்டு டோபிராமா கேட்டுக்கிட்டு இருக்க. பரவாயில்ல மாதரா எனக்கு கடைசியாக ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கான்ல, அத்தானா என் உயிர் நட்பு, என் தம்பியை கொண்டா எனக்கு மனசு பயங்கரமாக வலிக்க, என்னால் அதை தாங்க முடியாது, அதனால தான் எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், நானே என்னை குத்திக்கித்து. சரி ஓகே என் நண்பனுக்காக நான் என் உயிர் கொடுக்கறதுல பெருமையாக நினைக்கிறேன். டோபிராமா நான் இப்பயே சொல்கிறேன், நான் ஒரு வேளை இறந்துட்டேன் அப்படின்னா நீ மாதரா ஒன்றும் பண்ணக்கூடாது, உச்சிகா கிளானுக்கும் செஞ்சு கிளானும் இருக்கிற சண்டை இதோடு முடிஞ்சிடணும், இதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை உச்சிகா கிளான் கூடயும் சண்டை போடவே கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசிரமா சொல்ல, ஆசிரமா தன்னை தானே குத்திக்க நாய் எடுத்து குத்த ட்ரை பண்ண, நான் வேணாண்ணா அப்படின்னு சொல்லி டோபிராமா கத்திக்கிட்டு இருக்க. ஆசிரமா குத்த போகும்போது ஏதோ ஒரு கை தடுக்குது, என்னன்னு பார்த்தா மாதராவே தடுத்துருவான். வேணாடா ஆசிரமா நீ யாருன்றதை எனக்கு நிரூபிச்சிட்ட. அதுக்கப்புறம் ஆசிரமாவை நம்பின மாதராவும்
உச்சிக்கலானோ செஞ்சுக்கலானோ அதுக்கப்புறம் அலைச்சினோபி ஃபோர்ஸாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இவனுங்க கூட அடிச்சுட்டு அடுத்து வர தலைமுறை உன் குழந்தைங்களாம் இறந்து போக மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாதராவை சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எங்களுடைய வில்லேஜை நாங்கள் தரமாக இறக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி ஆஷிராமா சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட ட்ரை பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு ஐப் பட்டன் அதை மட்டும் தட்டி விட்டு போங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாய் ஆல்.